பாரதி உலா 2024 தையலை உயர்வு செய். வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ், தபம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஆடிட்டர் NRK, சாவித்ரி ஃபவுண்டேஷன், மணிவாசகர் பதிப்பகம், சாய் குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா, இறைவா, இறைவா. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா, இறைவா, இறைவா. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா, இறைவா, இறைவா. சித்தினை அச்சித்துடன் இணைத்தாய், அங்கு சேருமை பூதத்து வியனுலகமைத்தாய். சித்தினை அச்சித்துடன் இணைத்தாய், அங்கு சேருமை பூதத்து வியனுலகமைத்தாய். அத்தனை உலகமும் வர்ண களஞ்சியமாக பாராட்டுதலை தெரிவிக்க வந்துள்ள எழுத்தாளர் திரு பட்டுக்கோட்டை பிரபாகரை அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். மற்றும் பேராசிரியர் திரு பட்டாபிராமன் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். மற்றும் உரத்த சிந்தனையின் செயலாளர் உதயம்ராம் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு நிறைய நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் 5 வருஷம் நமக்கு இந்த நிகழ்ச்சி நடத்தி கொடுத்துருக்காங்க நம்ம காலேஜ்ல. உதயம்ராம் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். சக ஆசிரியர்கள், மாணவ கண்மணிகள் அனைவரையும் நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்கின்றேன். நாங்க பேசுறதை விட இளைய தலைமுறையாளான நீங்கள் அதை பற்றி பேச வேண்டும், நீங்கள் பாரதியாரை அறிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பாரதி உலா, இந்த அருமையான வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம். உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே பேச்சாகட்டும், பாடல்கள் பாடி அச்சமில்லைன்னு தான் பாடினீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருந்தது. உங்கள் அனைவருக்கும் எதிர்காலம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நான் சொன்ன மாதிரி பாரதியோட கருத்துக்களை மனதில் கொள்வோம். நன்றி, வணக்கம். வானகமே இளவையிலே மரச்சரிவே, நீங்கள் எல்லாம் காணலி நீரோ, வெறும் காட்சி பிழைதானோ. காணலி நீரோ, வெறும் காட்சி பிழைதானோ. போனதெல்லாம் கனவினை போல் புதைந்தழிந்தே போனதனால் நானும் ஓர் கனவோ, இந்த ஞானமும் பொய்தானோ. நானும் ஓர் கனவோ, இந்த ஞானமும் பொய்தானோ. நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே, நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே. நீங்கள் எல்லாம் சொற்பனம் தானோ, பல தோற்ற மயக்கங்களோ. சென்ற ஆண்டு நடத்தப்பட்ட ஆய்வில் சுமார் 8,27,137 சதுர கிலோமீட்டர் அளவிற்கு காடு நீர் பரப்பளவு இருந்துள்ளது. ஆனால் 2001ஆம் ஆண்டிலிருந்து 2023ஆம் ஆண்டிற்குள் 2.33 மில்லியன் ஹெக்டர் அளவுக்கு காடு நீர் பரப்பளவு குறைந்துள்ளது. இதற்கு காரணம் காடுகள் அழிக்கப்பட்டு வீடுகளாக மாற்றுவது, விவசாய நிலமாக மாற்றுவது போன்ற பல செயலை செய்வதால் தான் காடுகள் அழிக்கப்படுகின்றன. ஒரு மரமானது வளர்வதற்கு சுமார் 8-10 ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளும். ஆனால் அம்மரத்தை வெறும் 8-10 நிமிடத்திற்குள் அழித்து எரிந்து விடுகிறோம். ஒரு மரம் சிறிய செடியாக இருந்தால் தேன் சிட்டு கூடு கட்டி வாழும். ஓரளவு பெரிதாயினால் அது குருவிகள் கூடு கட்டும். நன்கு பெரிதாயினால் குரங்குகள், அணில்கள், ஏன் கழுகுகள் கூட கூடு கட்டி வாழும். ஆனால் அதை பற்றியெல்லாம் சிந்திப்பது கிடையாது.
ஓரிரு வினாடிகளில் ஓரிரு நிமிடங்களில் அதனை அழித்து விடுகிறோம். அந்த மரத்தை அடித்த மாலை வேளையில் சென்று பாருங்கள், அப்பறவைகள் விலங்கினங்கள் அந்த மரத்தினை தேடி எவ்வாறு அடைகிறது என்று. உலகின் நுரையீரல் என்று அழைக்கப்படும் அமேசான் காடுகள். அமேசான் காடு மிகவும் அடர்த்தி வாய்ந்த காடாகும். அக்காட்டில் 3 to 10 நிமிடம் ஆகும் நீர்த்துளியானது நிலப்பரப்பை அடைவதற்கு. அங்குதான் உலகின் மிகப்பெரிய ஆறாம் அமேசான் ஆறு செல்கிறது. ஏன் அந்த ஆற்றில் மட்டும் நீர் வற்றுவதில்லை, எப்பொழுதும் நீர் சென்று கொண்டே இருக்குது? இதற்கு காரணம் அங்கு இருக்கும் காடுகளும் அங்கு இருக்கும் செழிப்புகளும் தான். அங்கு காடுகள் அதிகமாக உள்ளது, அதனால் மழைப்பொழிவும் அதிகமாக உள்ளது. இதனால் அந்த ஆறானது நிற்காமல் சென்று கொண்டே இருக்கிறது. அங்கு அமெரிக்காவில் அமேசான் காடுகள் என்றால் தமிழ்நாட்டில் கிழக்கு தொடர்ச்சி மலை மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகள். மலைகள் இருப்பதால் தான் நமக்கு வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை போன்ற பருவமழைகள் மாறாமல் நமக்கு கிடைக்கிறது. இயற்கையாக எச்சரிக்கிறேன், மனிதா, நீ என்னை சிறிது சிறிதாக அழிக்கிறாய். ஆனால் நான் நினைத்தால் உன்னை ஒரு வினாடி பொழுது இந்த உலகையும் அழித்து விடுவேன், உன்னையும் அழித்து விடுவேன் என்று கூறி என்னுடைய சிற்றுரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். காலத்தில் பெண்ணிற்கென பெருமையும் மதிப்பும் மரியாதையும் இருந்தது. அதனால் தான் தாய் நாட்டையும் நதிகளையும் பெண்ணின் பெயரிட்டே அழைத்தார்கள். சங்க காலத்தில் ஔவையார், வெள்ளி வீதியார், காக்கை பாடினியார் போல பல பெண் புலவர்கள் இருந்தார்கள் என்பதில் ஐயமில்லை. ஜான்சி ராணி, வேலு நாச்சியார், ராணி மங்கம்மாள் போன்ற மகளிரின் வீர வாழ்க்கையில் இருந்தும் பெண்கள் பல துறைகளில் சிறந்து விளங்கினர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அல்லவா? ஆனால் காலப்போக்கில் இது மாறியது. பெண்கள் மீதான அடக்குமுறை வளர தொடங்கியது. அடுப்பூதும் பெண்ணிற்கு படிப்பதற்கு என்ற கேள்வி எழுந்து பெண்களை அடிமைப்படுத்த தொடங்கினர். பெண் என்றாலே அவள் அனுபவித்த கொடுமைகள் தான் ஞாபகம் வருகிறது. கொஞ்சமா நஞ்சமா ஏராளம். மாதம் ஒரு முறை வரும் மாத விளக்கிற்கு பெண்களுக்கு தீட்டு என்று பெயர் ஈட்டினார்கள். பின்பு பெண்ணையே தீட்டு என்று கூறினார்கள். அப்பெண்மை இல்லையெனில் இவ்வுலகில் மனிதர்களே கிடையாது. அடுத்ததாக குழந்தை திருமணம். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்ற பாடல் வரிகளுக்கு அர்த்தம் கூட புரிவதற்குள் பெண்களுக்கு திருமணம் நடத்தப்பட்டது. இதனால் பல பெண்கள் தனது குழந்தை பருவத்தை இழந்து மற்றவர்களுக்காக வாழ வேண்டிய சூழலில் தள்ளப்பட்டார்கள். அடுத்ததாக சதி, உடன்கட்டை ஏறுதல். கணவன் இறந்தால் அவன் மனைவியானவள் அவனோடு தீயில் குதித்து இறந்துவிட வேண்டும் என்ற பழக்கம் சதி என்ற பெயரால் இருந்து வந்தது. ராஜா ராம் மோகன் ராய் என்ற சீர்திருத்தவாதி அதனை அரும்பாடு பற்றி அகற்றினார். பெண்கள் கல்வி கற்க சுதந்திரமாக அனுமதிக்கப்படுவதும் இல்லை, அவர்களது கனவுகளை அங்கீகரிப்பதும் இல்லை. இதனால் தான் பல பெண்கள் தனது கனவுகளை தனக்குள்ளே சிதைக்கிறார்கள். பெண்ணே, உன்னை நீயே செதுக்கிக்கொள், உளி கொண்டல்ல வழி கொண்டு. உடன் இருப்பவரே வரும் தோள் கொடுப்பர், தூக்கி விடுவோர் என்ற நீ உன் கனவுகளை சிதைக்காதே. பழி சொல்லும் உலகமடி, வழி கேட்டு நில்லாதே. பரந்த இவ்வுலகில் உனக்கான கதவுகள் எங்கோ ஒரு நாள் திறந்திருக்கும். பெண் சுதந்திரமும் பெண் விடுதலையும் இன்றும் கூறப்படும் விஷயங்களாக இருக்கின்றன. பெண்களுக்கான சுதந்திரமும் பெண்களுக்கான விடுதலையும் அவர்களை சுற்றியுள்ளவர்களிடம்தான் கண்டுண்டு கிடக்கின்றன. பொறுமையாக போனால் ஏமாளி, நியாயமாக பேசினால் வாயாடி, சிரித்து பேசினால் பைத்தியக்காரி, செய்த தவறுக்கு உணர்ச்சி கொண்டால் கோபக்காரி. அடடா, எத்துணை பெயர்கள்! போதும் போதும், எங்களுக்கு பெயர்கள் வேண்டாம். அடடா, போதும் போதும், எங்களுக்கு பெயர்கள் வேண்டாம், சுதந்திரம் போதும். உரிமைகள் பேச எங்களுக்கும் உணர்வுகள் உண்டு. படிப்பறிவே கிடைக்காமல் அடுப்படியே போர்க்களமாய், ஆண்களே அடைக்கலமாய், அகிலமறியா பொதுமையாய், பூட்டி வைத்த பொக்கிஷமாய் அன்றைய பெண்கள் படிப்பறிவு கொண்டு பட்டங்கள் பல பெற்று சட்டங்கள் பல கொண்டு வீட்டை மட்டுமல்ல நாட்டையே வழி நடத்தி ஆண்களுக்கு நிகராக விண்வெளிக்கு சென்று சாதனை மட்டுமல்ல சரித்திரமும் படைத்து சிறகடித்து பறக்கிறார்கள் இன்றைய பெண்கள். வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு லட்சியம் அவசியம். தொழிலதிபர் ஆகணும், IAS ஆகணும், IPS ஆகணும், கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகணும், இப்படி ஏதேனும் ஒரு லட்சியம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம். இந்த லட்சியத்தை மனதில் பதிவு செய்து அதற்காக திட்டமிட்டு உழைக்க வேண்டும். ஒரு மனிதன் கொண்ட லட்சியத்தை அடைய முடியாமல் போவது அவலம் அல்ல, அடைவதற்கென்றே லட்சியம் இல்லாமல் இருப்பதே அவலம் என்றார் ஒரு அறிஞர். நாம் கொண்ட லட்சியத்தை அடிக்கடி மாற்றிக்கொள்ளக் கூடாது. அப்படி லட்சியத்தை மாற்றிக்கொள்வதனால் தோல்வியை சந்திக்கிறார்கள். நீ தகுதி இல்லாதவன் என்று சொல்வதற்கு நீ எவனுக்கும் தகுதி இல்லை. மெக்சிகோ நாட்டில் ஒரு சிற்பி சிலை வடிக்க ஆரம்பித்தான். தன் கற்பனைகளை கலை வண்ணமாக வடிக்க நினைத்தான். அந்த நேரத்தில் ஒரு விபத்தில் சிக்கி தனது வலது கையை இழக்கிறான்.
நம் வாழ்வு முடிந்துவிட்டது என்று அந்த சிற்பி நினைக்கவில்லை. அதற்கு மாறாக கடவுள் நமக்கு 2 கைகள் கொடுத்திருக்கிறார், அதில் ஒன்றைத்தான் இழந்திருக்கிறோம் என்று நின்றுவிட்ட சிலை வேலையை மீண்டும் தொடங்கினால் அந்த சிலை மெக்சிகோவில் இருக்கிறது. தனக்கு ஏற்பட்ட இழப்பிலும் கூட ஒருவன் தன் திறமையை வெளிப்படுத்தி வெற்றி பெற்றான் என்பதற்கு இது ஒரு உதாரணம். எல்லா நேரமும் வெற்றி மட்டுமே வராது, தோல்வியும் வரும். அதனால் தான் வெற்றியும் தோல்வியும் ஒரே நேரத்தில் பிறந்த இரட்டை பிள்ளைகள் என்று சொல்வார்கள். தோல்வியின் மூலம் பலவற்றை கற்றுக்கொள்கிறோம், வெற்றியின் மூலம் ஒன்றை பெற்றுக் கொள்கிறோம் என்றார் சாக்ரட்டிஸ். பலர் உன் வாழ்க்கையில், சிலர் உன் பாதையில், இன்னும் சிலர் உன் இலக்கில். எரிந்துவிடு, செல்வாயாக உன் பாதையில் தெளிவாக. வெள்ளையர் கருப்பர் என்று நிறவரி பிடித்த அமெரிக்கர்கள் மத்தியில் ஒரு கருப்பின பெண் டென்னிஸில் சாதனை படைப்பது என்பது சரித்திர சாதனையாகும். அமெரிக்கர்கள் சொந்தம் கொண்டாடி வந்த டென்னிஸ் மைதானத்திற்கு நுழைந்து அந்த அரங்கத்தையே கைப்பற்றியது ஒரு கருப்பு புயல். உலகின் நம்பர் 1 வீராங்கனை சரபோவாவை 2 செட்களில் வீழ்த்தி ஆஸ்திரேலியாவின் ஓபன் டென்னிஸ் கோப்பையை வென்ற அந்த கருப்பு புயல் வேறு யாரும் இல்லை, செரீனா வில்லியம்ஸ். இது ஒரு நாளில் கிடைத்த வெற்றி அல்ல, தனது கடின உழைப்பாலும் முயற்சியாலும் படிப்படியாக முன்னேறி டென்னிஸ் ஜாம்பவான்களை வெற்றி கண்டார் செரீனா. அவரது 19 வருட டென்னிஸ் வாழ்க்கையில் அவர் கருப்பின பெண் என்ற ஒரே காரணத்திற்காக சந்தித்த அவமானங்களை எல்லாம் தனது அதிரடி ஆட்டங்களில் உடைத்தெறிந்து வெற்றி கண்டார். எங்கு எதிர்பார்ப்பு இல்லையோ அங்கு வெற்றி இல்லை. நான் இளைஞனாக இருந்த போது 10 காரியங்கள் செய்தால் அதில் 9 காரியங்கள் தோல்வியடைவதை கண்டேன். என் வாழ்க்கை தோல்வியடைவதை நான் விரும்பவில்லை. 9 முறை வெற்றியடைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்தேன். 90 முறை முயன்றால் 9 முறை வெற்றி கிடைக்கும் என்பது தான் அது. எனவே முயற்சிகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்திக் கொண்டேன் என்றார் பெர்னார்ட் ஷா. இங்கு வாழ்க்கையே போராட்டமா தான் இருக்கு. இங்க யாருக்கு வாழ்க்கை சரியா இருக்கு? பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இங்க கிடையாது. பிரச்சனைகளோட போராடி நம்ம அதுல வெற்றி கண்டு வரணும், இதுதான் வாழ்க்கை. முள் குத்தாம ரோஜா மலரை பறிக்க முடியாது. தேனி கொட்டுமே அப்படின்னு பயந்தா தேன் கிடைக்காது. இருண்ட மேகத்தில் தான் வானவில் தோன்றும். எதிராளி ஒருவர் இல்லாவிட்டால் ஆட்டங்கள்ல வெற்றி காண இயலாது. வீசும் காற்றும் எழும் அலையும் எப்பொழுதும் திறமையான மாலுமியின் பக்கமே இருக்கும் என்கிறார் பிரபல ஆங்கில வரலாற்று ஆசிரியர் கிஃப்டன். உனக்கான உயரத்தை நீ தொடும் வரை உன்னை பற்றி வரும் விமர்சனங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு எதிராகத்தான் இருக்கும். வருந்தினால் வருந்தி கொண்டேதான் இருக்க வேண்டும். ஏறி மிதித்து எழுந்து வா, இந்த உலகமே வியக்கும் அளவிற்கு. பரமா எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா, இறைவா, இறைவா. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா, இறைவா, இறைவா. பாரதி உலா 2024 தையலை உயர்வு செய். வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ், தபம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஆடிட்டர் NRK, சாவித்ரி ஃபவுண்டேஷன், மணிவாசகர் பதிப்பகம், சாய் குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை.